கோதாவரி நதி தீரத்துல இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ரங்கையா ரங்கம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையாவுக்கு 47 வயசு, ரங்கம்மாவுக்கும் அதே வயசு தான் கிட்டத்தட்ட. அவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. ஆனா சாப்பாடு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனா யாராவது சாப்பாடு கொடுங்க கேட்டா மட்டும் யாருக்குமே அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அதுலயும் ரங்கையாவுக்கு மீன் குழம்பு அப்படின்னா உயிர். ஒரு நாள் சந்தையில ஒரு பெரிய மீன் இருக்கிறத பார்த்து அவரு மனசுக்குள்ள ரொம்பவும் ஆசைப்பட்டாரு. அதை எப்படியாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரங்கம்மா கிட்ட கொடுத்துட்டு மணக்கிற மீன் குழம்பு வைக்க சொல்லி தனியா சாப்பிடலாம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அப்படி ரங்கையா சந்தையில இருந்து உற்சாகமா வீட்டுக்கு வந்து, ரங்கம்மா ரங்கம்மா கதவை தர. அடட வர இருங்க, எதுக்கு அவ்வளவு அவசரம்? யாராவது துரத்திக்கிட்டு வராங்களா என்ன? ரங்கம்மா கதவை திறந்தாங்க. அப்போ ரங்கையா உடனே வீட்டுக்குள்ள வந்து சுத்திலும் பார்த்து கதவை பட்டுன்னு சாத்திட்டாரு. என்னங்க இது, பட்ட பகல்ல கதவை சாத்துறீங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்ப ரங்கையா சத்தமே இல்லாம, யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் நான் கதவையே சாத்தினேன். நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஒரு ஜனங்க எல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்க. என்ன அப்படி கொண்டு வந்தீங்க? தங்கமா வைரமா? அதை விட முக்கியமானது இந்தா பாரு. அப்ப அதுல ஒரு பெரிய மீனும் காய்கறியும் இருந்துச்சு. ரங்கம்மா கண்ணு முட்டு முட்டியா ஆக்கி, அட எவ்வளவு பெரிய மீன் இது, வஞ்சரம் இல்ல, உயிரோட இருக்கா? ஆமா, சந்தையில எல்லாருடைய கண்ணும் இந்த மீன் மேலதான் இருந்துச்சு. அந்த லிங்கையாவை விட ₹1 கூட கொடுத்து வாங்கினேன். இதை நாம சமைச்சு நாம 2 பேரும் மட்டும்தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் இதை கொடுக்க கூடாது. ஆமாங்க, இந்த மீன் நல்ல சுவையாதான் இருக்கும். கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்தி இந்த மீனை போட்டு வேக வச்சு ஐயோ குழம்பு செஞ்சா ஒரே மணக்குமே. சாப்பிடுறதுக்கு 2 குண்டா சாப்பாடு பத்தாது. சரி சரி, பேச்ச நிறுத்திட்டு வேலைய ஆரம்பி. ஆனா ஒன்னே ஒன்று, நீ சமைக்கும்போது மீன் குழம்பு வாசம் வெளியில வரக்கூடாது. பக்கத்து வீட்டு சீதாவோட மூக்கு கழுகு மூக்கு மாதிரி வாசம் அவளுக்கு போச்சு. வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கீங்கன்னு கிண்ணத்தை தூக்கிக்கிட்டு வந்துடுவா. சரி சரி, கவலைப்படாதீங்க. நான் சமையல் அறையில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் மூடிடுறேன். போக போற வழியில ஒரு ஈர துணியை போட்டு மூடிடுறேன். குழம்பு வாசம் எங்கேயுமே போகாது. அதான் சரி, அப்படியே பண்ணு. நான் போய் குளிச்சிட்டு வரேன், ரொம்ப பசி எடுக்குது வேற. சரிங்க, நீங்க வரும்போது அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மீன் ரொம்ப பெரிய மீனா இருக்கே, ஒரு வேளைக்கே தீந்துடுமா என்ன? மிச்சம் இருந்தா ராத்திரி சாப்பிடுவோம், இல்ல நாளைக்கு காலையில சாப்பிடலாம். 2 நாளைக்கு சாப்பிடுவோம். நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இரு, இன்னும் சுவை கூடும். சரிங்க, நீங்க போய் குளிங்க அப்படின்னு மீனை எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்குள்ள வந்தாங்க ரங்கம்மா. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டாங்க. மீனை நல்லா கழுவி மண்பானையில போட்டு அதுல புளி தண்ணி கரைச்சி ஊத்தி மசாலா எல்லாத்தையும் போட்டாங்க. அதை தூக்கி அடுப்புல வச்சதும் குழம்பு கொதிக்கும் போது அந்த வாசம் கமகமன்னு வெளியில வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வாசம் வெளியில போக முடியாம தடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்துச்சு. ஆனா வாசம் வெளியில போகவே கூடாதுன்னு புருஷன் சொல்லிட்டாரே அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள, ஆஹாஹாஹா என்ன வாசம் என்ன வாசம், இவருக்கு இன்னைக்கு நல்ல மீன் தான் கிடைச்சிருக்கு. ஆனா குழம்பு கொதிக்கும் போது வாசம் அதிகமா வருதே, இந்த வாசத்தை எப்படிதான் தடுத்து நிப்பாட்டுறது? ரங்கையா குளிச்சு முடிச்சிட்டு வந்து சமையல் அறையில எட்டி பார்த்தாரு. ரங்கம்மா ஆச்சா, என் மூக்குக்கே வாசம் வந்துகிட்டு இருக்க, வெளியில போகாம பாத்துக்கோ. இல்லங்க, நான் எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டேன். ஆனா குழம்பு மட்டும் நல்லா வந்திருக்கு. மீன் வெந்திருக்கா இல்லையான்னு பாக்கவா? பாரு பாரு, ஆனா சத்தம் போட்டு சொல்லாத. ரங்கம்மா கொஞ்சம் மீனை எடுத்து சாப்பிட்டு பார்த்து, மீன் நல்லா வெந்திருக்கு, உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இறக்கிடலாம். சரி சரி, சீக்கிரம், என்னால பசி தாங்க முடியல. நான் போய் வாழையெல்லாம் அறுத்துட்டு வரேன். அதுக்குள்ள யாரோ வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாருங்க அது இந்த நேரத்துல? எனக்கு என்ன தெரியும், பக்கத்து வீட்டு சீதாவா தான் இருக்கும். நீ பானைய முதல்ல இறக்கு, அடுப்பு அணைச்சிடு. ஐயோ குழம்பு கொதிக்கணுங்க, இப்ப இறக்கிட்டா பச்சை வாசம் போகாது. பச்சை வாசம் போலனா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க வராம இருக்கணும். முதல்ல அடுப்பு அணை அப்படின்னு சொல்லி ரங்கையா மெதுவா கதவு கிட்ட போய் நின்னாரு. நான் தான் மாமா, ராமு வந்திருக்கேன். பக்கத்து ஊர்ல இருந்து வந்தனா, தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ரங்கையா ரங்கம்மா கிட்ட ரகசியமா, ஐயோ இவன் எங்க இங்க வந்தான்? அவன் மட்டும் மீன் குழம்ப பார்த்தானா அதை காலி பண்ணாம இங்கிருந்து நகர மாட்டான். இப்ப என்ன பண்றது? அவன் மோப்பம் பிடிச்சிருவான், சமையலறைக்குள்ள கூட்டிட்டு வராதீங்க. அப்ப ரங்கையா சத்தமா,
ஆ இதோ வரேன். நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். துணியை மாத்திக்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, குழம்பு பானையை எங்க வைக்கிறது? சமையல் அறையில இருந்த வாசம் வருமே. கட்டிலுக்கு கீழே வை. இல்லை இல்லை வேண்டாம். பரணையில் வை. வேண்டாம் வேண்டாம். பூனை வந்து தட்டி விட்டுடும். நம்ம துணி பெட்டி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு போர்வை பொத்தி வை. வாசம் வராது. பானை சூடா இருக்குங்க. போர்வை எரிஞ்சு போச்சுன்னா? போர்வையை விட மீன் குழம்பு முக்கியம். சொன்னதை செய்கிறாங்கம்மா. ரங்கம்மா உடனே சமையல் அறையில இருக்கிற மீன் குழம்பு பானைய படுக்கை அறையில கொண்டு போய் அது பெட்டிக்கு பக்கத்துல வச்சு மேல ஒரு பழைய போர்வையையும் போத்தி விட்டாங்க. இந்த பக்கம் ரங்கையா போய் வீட்டோட கதவை திறந்தாரு. ராமு வீட்டுக்குள்ள வந்தான். ரங்கையா வராத சிரிப்பா அவர் முகத்துல வர வச்சாரு. ரங்கம்மா எதுவுமே சமைக்கலன்ற மாதிரி காலி பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன மாமா கதவை திறக்க இவ்வளோ நேரம் ஆக்கிட்ட? ஆமா, என்ன வாசம் இது? இங்க வரைக்கும் நல்ல வாசம் வருதே. வாசமா? என்ன வாசம்? எனக்கு எதுவும் வரலையே. என்ன மாமா, மீன் குழம்பு வாசம் இங்க வரைக்கும் வருதே. வஞ்சர மீனா? அப்ப ரங்கம்மா, என்ன தம்பி நீங்க, நம்ம வீட்டுல எங்க இருக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு? பக்கத்து வீட்டு சீதா குழம்பு வச்சிருக்கா போல. அந்த வாசம் தான் நம்ம வீட்டுல இருக்கு. அப்படியா? எனக்கு மட்டும் இங்கிருந்து வர மாதிரி இருக்க. சரி சரி, என்னால் பசி தாங்க முடியல. சாப்பிட என்ன இருக்கு? சாப்பாடா? ஐயையோ, இன்னைக்கு ரங்கம்மாவுக்கு உடம்பு முடியல, அதான் சமைக்கல. பழைய சோறு தான் இருக்கு, சாப்பிட்றியா? பழைய சோறா? இந்த வாசத்துக்கு நடுவில் பழைய சோறு சாப்பிடணுமா? சரி, என்ன பண்றது, பசிக்குதே, போடுங்க. சரி தம்பி, வந்து உக்காரு. ராமு சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்தான். அவன் தட்டுல பழைய சாப்பாடை பிழிஞ்சு போட்டு பக்கத்துல கொஞ்சம் ஊறுகாயும் வச்சாங்க. ரங்கையா அவன் எப்ப போவான்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஊறுகாய் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த மீன் வாசம் தான் மூக்க தொலைக்குது. அந்த சீதம்மா கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம்ல? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா, அவ கோவக்காரி, கேட்டா திட்டுவா. நீ சாப்பிட்டுட்டு கிளம்புப்பா. அதெல்லாம் நாளைக்கு போய்க்கிறேன், இன்னைக்கு இங்கேயே தங்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்டலாம் பேசி. அதை கேட்டு ரங்கையா தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்னது, ராத்திரி இங்க தங்குறியா? ஆமா. ஏமாமா, வேணாங்கிறியா? ஐயையோ, அவரு வேண்டான்னு கூட எப்படி சொல்லுவார் தம்பி? ஏங்க, இப்ப என்ன பண்றது? பானை அறையில இருக்கே, ராத்திரி முழுக்க இருந்த வாசம் வந்துகிட்டே இருக்குமே. என்ன பண்றது, அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், இல்ல அவன் தூங்குனதுக்கு அப்புறமா சாப்பிடணும். இந்த பக்கம் ராமு சாப்பிட்டு படுத்து நல்லா தூங்கிட்டான். அறையில ரங்கையா ரங்கம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பானை மேல போட்டிருந்த போர்வை ஒரு பக்கமா எரிஞ்சு போச்சு. அந்த சூட்டுக்கு மீன் குழம்பு வாசம் இன்னும் அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. பாவம் ரங்கையா பசியால தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க வளர்க்குற பூனை வாசத்துக்காக உள்ள வந்துச்சு. ரங்கம்மா, அந்த பூனைய பாரு, நம்ம அறைக்குள்ளதான் போகுது, அதை வெளியில துரத்து. ஏ, போ போடி. பூனை அங்கிருந்து போயிடுச்சு. ஏங்க, தம்பி நல்லா படுத்து தூங்கிட்டாரா? கொரட்டா சத்தம் கேக்குது, ஆனா இன்னும் நல்லா தூங்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற பசிக்குது. குழம்பு ஆறி போச்சுன்னா சுவையே இருக்காதுங்க. சுவா குறைஞ்சா பரவாயில்ல, ஆனா அந்த குழம்ப யாருக்கும் கொடுக்க கூடாது. என்ன சத்தம் அது? ரங்கம்மா பதட்டம் அறைக்குள்ள போனாங்க. ஐயோ ஐயோ, போச்சே போச்சே. அதை கேட்டு ரங்கையாவும் உள்ள போனாரு. என்னாச்சு ரங்கம்மா? ஏங்க, அந்த பூனை பானையை தள்ளி விட்டுருச்சு. பூனை அந்த பானையை தள்ளி விட்டுருச்சு. பானையில இருந்த குழம்பெல்லாம் கீழே கொட்டிருச்சு. பூனை ஒரே ஒரு மீனை மட்டும் வாயில கவிக்கிட்டு ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு போயிடுச்சு. ஐயோ கடவுளே, மீன் குழம்பு, என்னோட மீன் குழம்பு இப்படி எனக்கு கிடைக்காம மண்ணோட மண்ணா போயிடுச்சே. அப்போ ராமு எழுந்திருச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டே உள்ள வந்தான். என்ன மாமா, என்ன ஆச்சு? அட, என்ன இது, மீன் குழம்பு கொட்டி கிடக்கு? என்ன சொல்றது, இது எல்லாம் எங்க தலையெழுத்து. ஓஹோ, இதுதான் விஷயமா? வீட்டில் மீன் குழம்ப வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்க, அதான் அந்த பூனை காட்டி கொடுத்துருக்கு போல இருக்கு. ரங்கம்மா வெக்கப்பட்டு தலை குனிச்சு, தம்பி, அது அவரு. விடுக்கா, மாமாவை பத்தி எனக்கு தெரியாதா? சரியான பேராசை பிடிச்ச மனுஷன். இப்ப என்ன ஆச்சு? அந்த பக்கம் உங்களுக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. இப்ப எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அப்ப ரங்கையா அந்த மீன் துண்டுகளை பார்த்து, பேசாம தரையில விழுந்த மீன் எடுத்து, சீச்சி, மண்ணில் விழுந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இப்பவாவது கொஞ்சம் திருந்து, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாம இப்படி ஒளிச்சு வச்சு சாப்பிட நினைச்சா கடைசியில இப்படி தான் ஆகும். ரங்கையா அங்கேயே தரையில சாஞ்சி உக்காந்துட்டாரு. பசி, கவலை, அவமானம் எல்லாம் சேர்ந்து அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு.
ரங்கம்மா மீன் கொட்டின இடத்த சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வாசம் அந்த அறையை விட்டு போகவே இல்லை, பசியும் போகவே இல்லை. ரங்கம்மா தலை துடிச்சுக்கிட்டு, ஏங்க சரி விடுங்க, தம்பி சொன்னது உண்மைதானே, நாம பண்ண தப்புக்கு இன்னைக்கு நமக்கு கிடைச்ச தண்டனை இது. ஆமா ஆமா ரங்கம்மா, யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும்னு நினைச்சதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. சரி விடு மாமா, கவலைப்படாத. என் பொண்டாட்டி எனக்காக செஞ்சு கொடுத்த மாங்காய் ஊறுகாய் வச்சிருக்கேன், அதை போட்டு சாப்பிடலாம் வா. என்னை மன்னிச்சிடுப்பா, நான் உன்னை ஏமாத்த நினைச்சேன் இல்லையா? ஐயோ, சொந்த பந்தத்துக்குள்ள என்ன மாமா பெரிய பெரிய பேச்செல்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வந்து சாப்பிடு. ரங்கம்மா கண்ணுல கண்ணீரோட, தம்பி நீங்க எவ்வளவு நல்லவரு, ஆனா நாங்க தான். பரவாயில்லக்கா, அன்பு மட்டும்தான் கொடுக்க கொடுக்க உனக்கு 2 மடங்கா கிடைக்கும். இன்னைக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு சந்தைக்கு போய் மாமா தைரியமா மீன் வாங்கிட்டு வருவாரு, அதை நாம எல்லாம் சாப்பிடலாம். சரிப்பா, நாளைக்கு போய் பெரிய மீனா வாங்கிட்டு வரேன், நமக்கு மட்டும் இல்ல ஊர்ல எல்லாருக்குமே அதை கொடுக்கலாம். அப்பாடா, இப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சே, எனக்கு அது போதும். அப்படி 3 பேரும் வீட்ல உக்காந்துக்கிட்டு ராம கொண்டு வந்த ஊறுகாவை வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு சாப்பிட மீன் குழம்பு இல்லைனாலும் ஊறுகாவை வச்சு சாப்பிட்டதே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம எப்பவுமே நமக்குன்னு மட்டும் எதையாவது வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நாம வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா எப்பவுமே தனிமையிலேயே வாட வேண்டியதுதான்.